சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் உள்ள அவரது சிலையின் முன் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளில் சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 18வது நூற்றாண்டில் இந்தியாவின் இன்றைய தமிழ்நாட்டில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னராகவும் பாளையக்காரராகவும் இருந்தார். குறிப்பாக ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அதே போல அப்போதைய ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை கடுமையாக எதிர்த்து போராடினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தனது 39வது வயதில், அதாவது 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் அவர் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். குறிப்பாக இந்த கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் 2023ஆம் ஆண்டு தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அவருக்கு திருவுருவச் சிலை திறக்கப்பட்டது. தற்போது கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளில் அவருடைய உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் அமைச்சர்கள் சேகர்பாபு, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.